ரத்த சோகைய சரி செஞ்சு ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கைய அதிகரிக்கக்கூடிய அத்திப்பழ ஜூஸ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த அத்திப்பழத்துல இரும்பு சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் கே ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால எலும்புகளை நல்லா வலுவா வச்சிருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நார்ச்சத்தும் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யவும் இது பயனுள்ளதா இருக்கு. இந்த அத்திப்பழ ஜூஸை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற அத்திப்பழங்கள்ல தண்ணியில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்பதான் அதோட தோல் பகுதிகள்லாம் ஈஸியா கையால எடுக்கும் போதே வந்துரும். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சியும் கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 அத்திப்பழத்துல இன்னைக்கு ஜூஸ் செய்ய போறேன். இந்த அத்திப்பழம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமா தான் இந்த அத்திப்பழம் இருக்கு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த அத்திப்பழம் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. இதே மாதிரி எல்லா அத்திப்பழங்களுடைய தோலையும் நீக்கி எடுத்துக்கலாம். அத்திப்பழங்களை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இப்போ இதுல நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான அத்திப்பழ ஜூஸ் ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.